ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்லவர், பெரியவர். ஒரு தோட்டம் முழுசும் நல்ல கனி கொடுக்கிற மரம் இருந்துச்சுன்னா, நல்ல காய்க்கிற மரம், ஒரு தோட்டம் முழுமையா, ஒரு மாந்தோட்டம் நினைங்களா, நல்லா பூக்குது, அந்த அத்தனை மரங்களும் நல்லா காய்க்குது, ஒரு மரம் கூட பாதிக்கப்படலை, எல்லாம் அப்படி இருக்குன்னா பார்க்க எப்படி இருக்கும்னு. அந்த மரத்துக்கு உள்ள ஒரு மரம் காய்க்கவே இல்லை, பூவே இல்லை, இப்படி ஒரு மரம் நிற்குது. இன்னொரு மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மரம் பூ வருது, பூ கீழே விழுந்துருது, காயே வர மாட்டேங்குது. இன்னொரு மரத்தை பார்த்தீங்கன்னா, பூ வருது, கா வருது, பழுத்துலாண்டி அது கொஞ்சம் வளைஞ்சோன்னு பறிச்சுலாண்டி இருக்கும்போது காயை மாறினோடனே விழுந்துருது. எது நல்லா இருக்கும்? காய்ச்சி பழமாக வர்ற மரம் நல்லா இருக்குமா? பூ உதிர்ந்து போகிற மரம் நல்லா இருக்குமா? காயம் மாறி காயம் உதிர்ந்து போகிற மரம் நல்லா இருக்குமா? பூக்கவே செய்யாத வெறுமை இலைகளோடு இருக்கிற மரம் நல்லா இருக்குமா? பழமாக வர்றது அதுதானே. பின்னாடி சேரில் இருக்க அக்கம்மார் பழமாக இருக்கணுமா? எது நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியுது என்ன? பரவாயில்ல. இங்கே அண்ணம்மார் எது நல்லா இருக்கும்? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியுது. உங்களுக்கு இது தெரியுதுன்னா அவருக்கு அது தெரியாமல் இருக்குமா? அவரால் படைக்கப்பட்ட உங்களுக்கே இவ்வளவு நேக்கு இருக்குதுன்னா, உங்களை படைச்சவர் எவ்வளவு நேக்கு உள்ளவராக இருப்பார். வழி இதுவே, இதுலேயும் நடவுங்கள், குறுக்கு வழி கிடையாது. நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கா? நல்லா இருக்கணுமா வேண்டாமா? பதட்டம் இல்லாத வாழ் வேணுமா வேண்டாமா? கலக்கம் இல்லாத வாழ் வேணுமா வேண்டாமா? பிசாசை சொல்லுவான், பேசவா செய்யறா பாரு கலக்கி விடுறப்பா பிசாசன்னு சொல்லணும். கையோய் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமை பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அவர் நின்னார்னா யாராவது தொட முடியுமா? தொட முடியுமா? உங்க பிள்ளைய உங்க கைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, சின்ன பிள்ளை நினைக்கலாம், உங்க பக்கத்துல இருக்குது, அந்த பிள்ளைய உங்க அனுமதி இல்லாம யாராவது தொட முடியுமா? உங்களுக்கு தெரியுதுன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஆமென். இல்லாதவர். உங்க பிள்ளை நேத்தான் உபாச ஜபத்துல இருந்த பாயிண்ட்டை தான் சொன்னது, ரொம்ப பிடிச்சிருந்து. சில நேரம் வாயில வைக்கிறாருன்னா நான் பிடிச்சு விடுவேன். புரியுதா? உங்க பிள்ளை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அதிகாரமா எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்பா வாங்க, அம்மா வாங்க, கையை பிடிச்சி இழுக்குதுன்னா நீங்க தட்டி விடுவீங்களா? அந்த பிள்ளை சொல்றத செய்வீங்களா? என்ன அழகா சத்தாங்க லட்சுமி அக்கா, என்ன அழகா சொல்றாங்க, செய்வோம். எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா பதில் பேசுறீங்க. ஆனா உங்க இருதயம் தான் உணர்வே இல்லை. இது என் பிள்ளைலாம், இது என் பிள்ளைலாம். ஒரு 9 மாசம் வயிற்றுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னையே என் பிள்ளைன்னு சொல்றீங்க. உங்க வயிற்றுக்குள்ள அவர் தான் தந்தாரு. புரியுதா? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதான் நிறைய முட்டாள்கள் தான் தேசத்துல இருக்கிறாங்க. உங்க பிள்ளை கிடையாது. புரியுதா? உங்க பிள்ளை இல்லை. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரமா. அவருக்கு ஒரு வயிறு தேவை, அதனால மரியாதை போய் தெரிந்துகிட்டார். மரியா தேவமா மாற முடியாது, சரியா? அவர் இந்த உலகத்துல வரணும், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கணும், ஒரு வயிறு தேவை. அதான் பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். அதை எவ்வளவு அழகா அந்த வழியெல்லாம் யோசித்து பாருங்க, அந்த பாதை யோசித்து பாருங்க. மரியாள் திருமணத்திற்கு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சாருன்னா எல்லாத்துலேயும் பயங்கரமான ஒரு அற்புதம் இருக்கும். மரியாள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிய, ஒரு வாலிப பெண் அல்ல, கல்யாணத்துக்கு பேசி முடிக்காத ஒரு பெண் அல்ல, கல்யாணத்துக்கு பேசி முடிச்ச ஒரு பெண். எவ்வளோ பயங்கரமானவர்னு. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு வயிறு தேவை, பூமியில பறக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வயிறு தேவை. பார்க்குறாரு, செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ மரியாள் தான். ஏன் தெரியுமா? அந்த கற்பத்துக்குள்ள வந்துட்டா பாதுகாவலரா
நீதிமானாகிய யோசேப்பு இருப்பார் என்று அவருக்கு தெரியும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. வேற எங்கேயும் போக முடியாது. யோசேப்பு நீதிமானா இருந்ததை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். புரியுதா? அறிஞ்சிருந்தார். எவ்வளவு பயங்கரமானவர் தெரியுமா? நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்ப்பாரு, சுத்தத்தை எதிர்பார்ப்பாரு. அழுக்கோட அவரை தேட முடியாது. நமக்கு தெரியுது, நம்ம பிள்ளை ஒண்ணு சொன்னா நம்ம தட்டி கூட மாட்டோம். அப்பா அதோட மேலானவர். அப்பாவுக்கு பிள்ளையா மாறிட்டோம்னா பிள்ளை சொன்னா அப்பா தட்டி கூட மாட்டார். பிள்ளையா இருந்து பாருங்க. பிள்ளையா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும். பிள்ளை உங்களை விட்டு கொடுக்குமா? நல்ல நேசிக்கிற பிள்ளை உங்களை விட்டு கொடுத்துருமா? நீங்க கண்ணீர் வடிச்சிங்கன்னா பிள்ளை தாங்கி விடுமா? நிதானிக்கிறத மனுஷ இருதயம். உங்களை மற்றவங்ககிட்ட அவமானப்படுத்தி விடுமா பிள்ளை? நீங்க ஏன் அவரை அவமானப்படுத்துறீங்க? நீங்க ஏன் அவரை விட்டு கொடுக்குறீங்க? உங்க பிள்ளை உங்களை விட்டு கொடுக்க விடாதுன்னு ஆசை இருக்குதுல்ல, ஏன் அவரை விட்டு கொடுக்குறீங்க? அவர் தான் எல்லாம். ஆமே, அவர் தான் எல்லாம். சரியா? அவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். இடத்துல இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா கர்த்தருடைய கண்கள் சில பேர் மேல விழும். இத்தனை பேர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நம்ம தகுதியை வச்சு, நம்ம பணத்தை வச்சு, இல்லாட்டா நம்முடைய படிப்பை வச்சு, திறமையை வச்சு, தாளந்தை வச்சுலாம் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர்களோட பேசி உங்களை உலகத்துக்கு அடையாளமா மாற்ற விரும்புறாரு. அவர் ஒரு மனிதனை தொட்டு விட்டால் அந்த மனுஷன் அடையாளமா மாறிடுவான். யாரும் தேவை கிடையாது. இத்தனை பேர் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய கண்கள் படுகிற ஒரு மனிதன், அவருடைய இருதயத்தால் கவரப்படுகிற ஒரு மனிதன். நம்ம நினைப்போம் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைப்போம். எனக்கு வசதி இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, என் கையில பணம் இல்லை. சரியா? அப்படிதான் நினைப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டாரு. அவர் பார்க்கிற நபர் வித்தியாசமானவங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் பார்த்துட்டார், அவர் கண்ணை வச்சுட்டாருன்னு நினைங்களா? கண்ணை வச்சுட்டாருன்னு நினைங்களா? இந்த உலகமே வந்தாலும் தடுக்க முடியாது. அவர் கண்ணை வச்சுட்டாரு, உயர்த்துறதுக்கு திட்டம் வச்சுட்டாரு. அவர் கண்ணை வச்சா கண்டிப்பா உயர்வு தான். அவர் உங்களை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா அடையாளம் தான். அவர் உங்க மேல தன்னுடைய இருதயத்தை வச்சுட்டாருன்னா நிச்சயமா உயர்வு தான். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை பிசாசு வந்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை மந்திரவாதிகள் எழும்பினாலும் தடுக்க முடியாது. உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை விட்டுட்டு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அணுவு கூட அசைக்க முடியாது. ஊழியத்தின் பாதையில பார்க்கிறேன், என்னத்தான் சுருண்டு எழும்பி வாங்க முடியாது, முடியவே முடியாது. என்னத்தான் குட்டிக்காரம் போடுங்க முடியாது, முடியவே முடியாது. பலத்துல முயற்சியில எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இப்ப சொல்லிடுவேன், நம்பிக்கை இருக்குப்பா, நீர் தகப்பேன், நான் பிள்ளை, சாதிக்காம இங்க கண்ணை மூடிட்டு மேல வர மாட்டேன். புரியுதா? நான் கிடந்து இனி மண்டையை உடைக்க மாட்டேன். நான் கிடந்து பாரத்தை எல்லாம் எடுத்து இருதயம் நுறுக்கப்படலாம் இடம் கொடுக்க மாட்டேன். அழுவேன், உங்க அன்பில் அழுவேன். ஆனா என் முயற்சியில ஒன்னும் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டேன். இப்போ அவரை பார்த்து சொன்ன காரியம், நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. இங்க சாதிக்காம இங்க ஒரு 100 பேரை 200 பேரை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டுலாம் மேல வரமாட்டேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் உங்களுக்காக சாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரெக்கார்டு பதிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க. நான் சாதிக்காம மேல வர மாட்டேன். இப்ப கேட்டுட்டு அப்பா கையில கொடுத்தாச்சு, இனி தெரியும் அப்பா பார்த்துக்கிடுவாரு. அதனால நம்ம பிரயாசத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம முயற்சியில ஒண்ணும் இல்லை. சரியா? நம்ம கையில எத்தனை லட்சம் வந்தாலும் நம்ம ஆசீர்வாதமா வாழ முடியாது. அவர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டவே மாட்டாரு. இப்ப பக்கத்தை பார்த்து, இது உங்களுக்கு புரியுதா? இது தெரியுமா? இது தெரியுதா? சரியா? நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல, பலத்துல பராக்கிரமத்துல ஒண்ணும் இல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். புரியுதா? தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும்.
அவர் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சீரோ, எல்லாம் சீரோ. இப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஒரு மனுஷனை உயர்த்துறாரு. ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துறதுக்கும் பிசாசு அவர் ஒரு மனிதனை உயர்த்தும் போது அந்த மனிதன் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். புரியுதா? பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரால் உயர்த்தப்படுகிற பிள்ளைகள் பாத்திரங்களா மாறிடுறாங்க. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தொட்ட ஒரு மனிதன் தாவீது. தாவீது சாதாரணமான உயர்வுலாம் இல்லை. தாவீது வாழ்க்கையில வந்த உயர்வு சாதாரண உயர்வு இல்லை. தாவீது ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்த மனிதன் அல்ல. தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்துல மேய்ச்சிட்டு இருந்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும். யுத்தத்துக்கு படித்த யுத்த வீரன் அல்ல. புரியுதா? சவுல் ராஜபாரம் பண்ண நாட்கள்ல சவுலுக்கு கீழே இருந்த மனுஷன் அல்ல. வனாந்தரத்துல தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த மனுஷன். ஆனா அந்த சவுலை தள்ளிட்டு ராஜாவா ஒரு மனுஷனை வைக்கிறதுக்கு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது மேல கர்த்தருடைய கண்ணு போச்சுன்னா இவர் தான் தேவன். கைகளை தட்டி ஆடுற மகிமைப்படுத்தலாம். எல்லா கைகளை தட்டி அல்லேலூயா, ஆமென். ரொம்ப பயங்கரமான தகப்பன். ஆமென். படிக்கலாம், உயரலாம், பட்டதாரி ஆகலாம், ஆனாலும் வாழ்கிறேன்னு ஏன் அப்படின்னா என்ன தெரியுமா? எவ்வளோ மனுஷங்க என்னெல்லாமா படிச்சு எவ்வளோ உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது, ஞானம் உள்ளவங்களா இருக்கும்போது, ஒண்ணுமே தெரியாத நம்ம மேல கர்த்தருடைய கண்கள் இருக்குதுன்னா இதான் பாக்கியம். சரியா? இந்த உலகத்துல ஒரு பெரிய சொத்து சமாதானம். வீட்டுக்குள்ள சமாதானம், கிடைக்காத ஆசீர்வாதம், பணம் கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதம் சமாதானம் தான், சந்தோஷம்தான். கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் ஆண்டவர் இந்த பூமியில பரதேசியா வாழ்கிற இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு தந்திருக்கிற வீட்டுக்குள்ள, உங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? இதுக்கு நிகர் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சரியா? யோசுவா அழகா சொல்லுவார், நான் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம், கர்த்தரே சேவிப்போம். தப்பே பண்ணாத தகப்பன். உங்க வீட்டுக்குள்ள சினிமா பாட்டு கேட்கறது சந்தோஷம் கிடையாது. உங்க வீட்டுல ஒருத்தர் இந்த பாதை ஒருத்தர் இந்த பாதையில போறது சந்தோஷம் இல்லை. குடும்பமாய் கர்த்தருக்காக நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைகளை நீங்க சுதந்திரத்தோடு கூட ஆண்டவருக்காக வளர்க்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்களா? உங்களுக்கு நிகர் பூமியில யாரும் கிடையாது. இதுக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் என்ன உண்டு? உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. என்ன நல்ல தகப்பன். என்ன இந்த சந்தோஷத்தை இப்போ உங்கள் இருதயத்துக்கு தெரியும். இந்த சந்தோஷத்தை உலக சந்தோஷம் இல்லை, வாங்கி கொடுக்கச்சில வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷம் கிடையாது. புரியுதா? அவங்கள பிரியப்படுத்தாம இருந்து பாருங்க, வீட்டுக்குள்ள நீங்க இருந்து விட மாட்டீங்க. அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படியாம இருந்து பாருங்க, வீடு நரகமா மாறிடும். ஆனா தகப்பனுடைய பிள்ளைகளுடைய வீடு அப்படி இல்லை, கஞ்ச குடிச்சாலும் சந்தோஷம் தான். கையை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். கஞ்ச குடிச்சாலும் சந்தோஷம் தான். இதான் தகப்பன் கொடுக்கிற சந்தோஷம். அதான் நிகரில்லாத தேவன். சரியா? நிகரே இல்லாத தேவன். கஞ்ச குடிச்சிட்டு இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தாராரு பாருங்க. இதான் பரமன் கொடுக்கிற சந்தோஷம். இப்ப தெரியும் எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். பணம் வரும்போது வர்றது இல்ல, சரியா? பணம் இருக்கும்போது வர்றது சந்தோஷம் இல்லை. பணமே இல்லாம போனாலும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ரட்சணிய சந்தோஷத்தின் கம்பீர சத்தம் கேட்குதே. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. சரியா? நீங்க தான் கோடீஸ்வரர், நீங்க தான் பணக்காரர். நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்களுக்கு நிகரானவங்க பூமியில யாரும் கிடையாது, உங்களுக்கு ஒப்பானவங்க பூமியில யாரும் இல்லை. சரியா? இப்ப ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார், அவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது மேல கர்த்தருடைய கண்கள் போச்சு. சாமுவேலை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை கண்டேன், அவன் ஈசாய் வீட்டுக்குள்ள இருக்கிறான். சரியா? அடையாளம் சொல்றாரு. நம்ம ஆண்டவர் அடையாளம் சொல்லி நேரான பாதையில் நடத்துகிறவர். பெண்ணு மாப்பிள்ளை பிள்ளைக்கு பாக்குறீங்களா? நல்லா ஜெபிங்க, என்ன ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைய பையனை நான் மாத்திருவேன்னு நினைக்காதுங்க, மாத்தியே கூட மாட்டீங்க. அதுக்குள்ள உங்க வாழ்க்கை பாதி முடிஞ்சு போயிடும், முக்கால் பகுதி முடிஞ்சு போயிடும்.
சரியா? உங்க வாழ்க்கை 3/4 முடிஞ்சிடும். நானே இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஐயா ஒவ்வொரு நாளும் வயசு கூட்டிகிட்டே போகுதுப்பா, கொஞ்சம் பலன் இருக்குச்சுல ஆத்மாவை பார்த்துட்டு சாதிச்சுட்டு வர வைங்கப்பா. பலன் இழந்த பிறகு என்னப்பா பண்ண முடியும்? சரியா? ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ போய் தேடி போயிட்டா சாபம். நீ நரக வேதனை தான் நீ போப்பா. நரக வேதனை தான். என்ன பணம் இருந்து எதுக்கு, என்ன வாழ்க்கை இருந்து எதுக்கு? பையன்கிட்ட பார்த்து சொல்றேன், ஆண்டவருடைய கரத்துல கொடு. உனக்கு பணமே தேவையில்லை, படிப்பே தேவையில்லை, வேலையே தேவையில்லை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தாங்கப்பான்னு கேளு. என் பின்னாடி வர்ற ஒரு பிள்ளையை தாங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைக்கு பையனை பார்க்குறீங்களா, கேளுங்க. பணத்தை வேலையை தேடி போகாதுங்க. ஆண்டவரே குடும்பமா என் பிள்ளை உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை கனப்படுத்துற விதத்துல நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒண்ணு விழுந்தா ஒண்ணு தூக்கணும். ஆமே, அதான் வாழ்க்கை. ஒண்ணு விழுந்துச்சுன்னா ஒண்ணு தூக்கணும். நம்ம எப்பவுமே பலனா ஓட முடியாது, ஒரே பலன்ல இருக்க முடியாது. ஒருத்தர் சோர்ந்து போனா ஒருத்தர் தூக்குறதுக்கு தான் குடும்ப வாழ்க்கை. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு ஏற்ற துணை ஏன் கொடுக்குறாரு? நம்ம சோர்ந்து போற நேரத்துல இன்னொன்னு தட்டி விட்டு பலப்படுத்தி ஓடுன்னு சொல்றதுக்கு தான். சரியா? இதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், நல்ல கைகளை தட்டி, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஓடிட்டே இருக்கோண்டி தெரியுதா? நம்ம நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம்னு தெரியுதா தம்பி? 2வது வரிசையில தெரியுதா? சரியா? புரியுதா? நம்ம நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நாட்கள்ல நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காக வாழ்றோம்? யாருக்காக வாழ்றோம்? எதை முன்னிறுத்தி வாழ்றோம்? ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகளை அடித்து எழும்புவாங்களாம். சரியா? தாவீது ராஜாவை அப்படி சொன்னார்ல, என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன், என சித்தமானதெல்லாம் செய்து முடிப்பான். போ ஈசாய் வீட்டுக்கு. ஈசாய் வீட்டுல இருந்த ஒருத்தரையும் செலக்ட் பண்ணல. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசனுடைய கண்ணு கூட தெரிஞ்சிச்சு, இவனா இருக்குமோ? பார்த்தா பெரிய ஆளா இருக்கிறான், திறமசாலியா இருக்கிறான், பார்த்தா அழகா இருக்கிறான், நல்லா வசதியா தெரியுது, நிறைய பணம் இருந்த மாதிரி தெரியுது. இவனா இருக்குமோ? சரியா? நல்லா தாங்கி பிடிக்கிறவன் போல தெரியுது, நல்லா கொடுக்கிறவன் போல தெரியுது. இவனா இருக்குமோ? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல. ஏன்ப்பா மனுஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா? எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன் வேணும். சரியா? அப்போ சாமுவேலுக்கு நல்லா தெரிஞ்சு ஈசாய் வீட்டுக்கு தான் அனுப்புனாரு. இங்க தான் இருக்கிறான். 7 பேரை தகப்பையும் காட்டிட்டாரு. பாவி பாருங்க, 7 பேரை காட்டியாச்சு. 7 இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் கேட்குறாரு, இன்னும் உமக்கு பையன் உண்டா? இன்னும் உமக்கு மகன் உண்டா? இப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது. எல்லாருக்கும் இளைய கடைக்குட்டி கடைசியா ஒருத்தன் என் வீட்டில் உள்ள ஆடுகளை வனாந்திரத்துல மேய்ச்சிட்டு இருக்கிறான். கைகளை தட்டி. என்ன நல்ல தகப்பை, என்ன நல்ல தகப்பை. இவரை தேடுகிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், இவரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள். பணம் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், படிப்பு வேண்டாம், அழகு வேண்டாம், பட் என்ன இருக்குது கேட்க மாட்டாரு. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது அப்படியே கூட்டிட்டு வந்து அந்த ஸ்தானத்திலேயே அந்த நிலைமையிலேயே அபிஷேகம் பண்ண சொன்னாரு. சரியா? தாவீதை நீ மாத்தி கொண்டு வா அப்படிலாம் சொல்லல. எப்படி வனாந்திரத்திலிருந்து தாவீதை அழைத்து கொண்டு வரப்பட்டாரோ அப்படியே சாமியில் முன்னாடி நிறுத்தப்பட்டு, சாமியில பார்த்தால, இப்ப இவன் தலையில எண்ணெயை ஊத்து, இவன் என்ன அபிஷேகம் பண்ணு, இவன் தான் ராஜா. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உளையான சேற்றுக்குள்ள இருந்தே என்னை தூக்கி எடுத்து என் கால்களை உறுதிப்படுத்தி என்னை கண்மலை மேல நிறுத்தினார். சரியா? மீகால் ஒரு பக்கத்துல வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நின்று தாவீது நடனம் ஆடும்போது மீகால் நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன தரமா சொல்றாரு, உன் தகப்பை வீட்டு உன் இனத்துல உள்ளவங்க இல்ல,
என் தேவாதி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னை ராஜாவாக தூக்கினாரு. ஆமென். அவர் முன்னாடி நான் நீசன், நான் அற்பேன், நான் இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலவும் நான் ஆடி பாடுவேன். கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்துங்க. நல்லா கையை தட்டி. என்னை உயர்த்தினது அவர் அல்லவா, என்னை ராஜாவாய் மாற்றினது அவர் அல்லவா, என்னை தலைவனாய் மாற்றினது அவர் அல்லவா. நீ நிந்தித்தால் என்ன, நீ தூஷித்தால் என்ன, உன் தகப்பன் என்ன உயர்த்தல, உன் தகப்பன் வீட்டார் என்ன உயர்த்தல, என்னை உயர்த்தினவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அல்லவா. அவர் முன்னாடி நான் அற்பனாயிருக்கிறேன், நீசனாயிருக்கிறேன். ஏன்னா ஒரு உங்க மேல கர்த்தருடைய கண்ணு விழுது. யாரை உயர்த்தலாம், யாரை உயர்த்தலாம், யாரை ஆசீர்வதிக்கலாம், யாரை கனப்படுத்தலாம், யாரை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அதிபதியா மாற்றலாம். இந்த வார்த்தை நிறைவேறும். இருக்கிறீங்கன்னா நிறைவேறும். தாவீது கையில ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் இல்லை, ஆடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த தாவீத இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவா மாற்றி திரளான ஐஸ்வர்யத்தினாலும் பொன்னினாலும் பொருளினாலும் வேலையாட்களினாலும் சகல விதமான நன்மைகளினாலும் உயர்த்தி கனப்படுத்தினாரே. தாவீதின் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினாரே, அசையல. அந்த தாவீதின் சிங்காசனத்துல அந்த தாவீதின் ராஜாவாக, தாவீதின் குமாரனாக இன்னைக்கு உலகத்தை மீட்டெடுக்கிற ராஜா சிங்காசனம் போட்டுட்டாரே. கையை தட்டுங்க பாப்போம், நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. அழியாத ஆசீர்வாதம், அழியாத ஆசீர்வாதம். தாவீதின் சிங்காசனம் என்னென்றைக்கு நிலையா இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தையே படைத்த தேவன் தாவீதின் குமாரனாய் வெளிப்பட்டு தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு விட்டார். இன்னைக்கு அவரால் உயர்த்தப்படுகிற பிள்ளைங்க யாருன்னு அவர் பார்க்கிறாரு. அவர் கையில எல்லா நன்மை இருக்குது. யாரை அவர் உயர்த்த முடியும், யாரை அவர் ஆசீர்வதிக்க முடியும், யாரை அவர் நம்ப முடியும்? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று யாரை பற்றி ஆண்டவர் சொல்ல முடியும்? தாவீதுடைய சில காரியங்களை ஆண்டவர் இருதயத்துல பேசினார். புதிய ஏற்பாடு காலத்துல அவர் சொல்ற வார்த்தை, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். புரியுதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது உயிரை காட்டில மேலாய், உயிர் தான், உயிர் போயிட்டா எல்லாம் போயிடும். முதலாவது, அதுக்கு வேற வழியே கிடையாது. முதலாவது சைடு பாதையே கிடையாது, சாக்கு போக்கே கிடையாது. முதலாவது. எத்தனை பேருடைய காதுல இந்த சத்தம் விழுகிறதோ அவங்க பாக்கியம் உள்ளவர்கள். முதலாவது. இந்த பூமியில வேற என்ன வேலை? ஏன் வந்திருக்கிறோம்? ஏன் வந்திருக்கிறோம்? வேலையை செஞ்சுட்டு இருந்தா கண்ணை முடிச்சல வேலையை கொண்டு போயிருவீங்களா? சமைச்சிட்டே இருந்தா சமையலை தூக்கிட்டு பரலவத்துக்கு போயிருவீங்களா? ஏன் இருக்கிறோம்? என்ன வேலை பூமியில? கெட்டுக்கிட்டான பணத்தை சேர்த்து வச்சாலும் பணத்தை கையில எடுத்துட்டு போக முடியுமா? பாம்பத்து ஒரு புதிய வஸ்திரத்தை போட்டு பெட்டிக்குள்ள வச்சா உண்டு. என்ன அந்த வஸ்திரம் போட்டா கூட நமக்கு தெரியாது. சிந்திக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள் சொல்றாரு. ஏன் எத்தனை ட்ரெஸ் கொடுத்தா என்ன? கண்ணை மூடின பிறகு நம்மளை எப்படி அனுப்புறாங்கன்னே நமக்கு தெரியாது. என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னே எனக்கு தெரியாது. சொல்ல முடியுமா உங்களுக்கு? என்ன ட்ரெஸ் போட்டு அனுப்புவாங்கன்னு தெரியுமாம்மா? உங்க பிள்ளை என்ன ஓட்டம், குடு 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 குடுன்னு ஓட்டம். யாருக்கு ஓடுறீங்க? சம்பாதிக்கிறீங்க. நேரம் இல்லை, இயேசுவை தேட நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, ஒரே ஓட்டமும் சாட்டமும். அடுத்த செகண்ட் கையில இருக்குதாப்பா இருந்தா சொல்லு. யாரை நம்பி பேச முடியும்? நீடித்த வாழ்வா இருப்பேன். யாரை நம்பி சொல்ல முடியும்? அவர் தான் நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒன்றும் தெரியல. ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போய் பாருங்க, தெரியும் எத்தனை சீர்குலைஞ்சு போன சரீரங்கள், புது புது வியாதிகள், நல்ல குலைஞ்சு போன வாழ்க்கைகள். சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தா ஒன்றும் தெரியாது. போய் பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பாருங்க, இருதயம் கலங்கிரும் கலங்கிரும். சில ஃபோன் காலெல்லாம் அட்டன் பண்ணிட்டா 2 நாளைக்கு அந்த பயமே போகாது. இப்படியும் வியாதியா, இப்படியும் குடும்பங்களா? புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
உன் வேலைக்கு முன்னாடி அவர் தான், படிப்புக்கு முன்னாடி அவர் தான், குடும்பத்துக்கு முன்னாடி அவர் தான், எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான், எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான். சரியா? எல்லா தூக்கத்துக்கு முன்னாடி அவர் தான். சில பேர் ஜெபிக்கிறதுக்கு ராத்திரி ஜபத்துக்கு வாங்கினா தூங்காம இருந்துவிட மாட்டேன். ஆண்டவர் நீ தூங்கிட்டே இருந்து விட்டுருவாரு. தூங்குறவங்க எழுப்பி விடுறதா அவர் தான். சொல்லுங்க, தூங்கிட்டு இருந்தா அதிகாலையில உயிரோட எழும்ப வைக்கிறதா அவர் தான். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்ம தூங்குறோம்னு நினைங்களா? காலையிலே அதிகாலையிலே விழித்துக்கொள்ள வேண்டி தாவீது ராஜா சொன்னது போல காலையிலே சுகமா எழும்ப வைக்கிற தேவனும் அவர் தான். அதனால அவருக்கு முன்னாடி தூக்கத்தை பெருசா பேசக்கூடாது. ஆமே. எத்தனை ராத்திரி தான் தூங்குவீங்க? புரியல. எத்தனை ராத்திரி தான் தூக்கத்திலே கழிப்பீங்க? எத்தனை சாக்கு போக்கு? என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது முதலாவது வீட்டுல விசேஷமா முதலாவது வீடை கட்டுறீங்களா? முதலாவது வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்களா? முதலாவது யாரு என்ன சொன்னா என்ன என்ன நமக்கு அவர் தான். சொல்லுங்க, நமக்கு அவர் தான். சாப்பாடு போடுறீங்களா? ஏழைகளுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஒரு 10 ஏழைய வீட்டுக்கு வர சொல்லுங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு சாப்பாடை கொடுங்க, தகப்பன் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு தர்றவங்களுக்கே நீங்க கொடுத்தா என்ன பிரயோஜனம்? என்ன? ஆமாவா இல்லையா? பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு தருகிறவங்களுக்கே, உங்களுக்கு செய்யக்கூடியவங்களுக்கே நீங்க செஞ்சீங்கன்னா என்ன பிரயோஜனம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியா? முதலாவது. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில வந்தோம் அப்படின்னா, தாவீது அழகா சொல்லுவார் பாருங்க. 16வது சங்கீதம் 8வது வசனத்துல, எல்லாரும் கவனமா கேளுங்க, இதுல உலகத்தை அசைக்கிற பிள்ளைங்க எழுமணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பிள்ளைங்க வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 16வது சங்கீதம் 8வது வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும், சரி அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், எப்பொழுதும். ஆமென், ஆமென். எப்பொழுதும், ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு ராஜா சொல்றாரு. இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. சரியா? பொய்யான வார்த்தை கிடையாது. இந்த வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தை கூட யாரும் அழிக்க முடியாதான். தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம் வரச்சில மாத்திரம் இல்லை, என் சூழ்நிலை எனக்கு அனுகூலமா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, எனக்கு சாதகமான காரியம் நடக்கும்போது மாத்திரம் இல்லை, நான் வரணும்னு ஆசைப்படுற நேரம் மட்டும் இல்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஐயா எப்பொழுதும் எனக்கு நீங்க தான்ப்பா. இப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் செய்ய நினைக்கிறத உங்க வாழ்க்கையில யாரும் தடுக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர், ரொம்ப பெரிய தகப்பன். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும். வேலையெல்லாம் 2வது தான், குடும்பம்லாம் 2வது தான், வாழ்க்கையெல்லாம் 2வது தான், வீடுலாம் 2வது தான். எப்பொழுதும் யார் வைக்கிறாங்களோ அவங்க இருதயத்தை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். இருளுக்குள்ள இருந்த நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலகத்தாருக்கு வித்தியாசம் உண்டு. உன் நட வேற, உன் ஓட வேற, உன் பார்வை வேற, உன் சிந்தை வேற, உன் பேச்சு வேற. வித்தியாசமானவர்கள். ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டாரு. புரியுதா? இது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா 34வது சங்கீதம் 1வது வசனத்துல சொல்றாரு, 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். உயிருள்ள வதைகள் இருக்கிறீங்களா? உயிருள்ள தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உயிர் இருக்கு? அவர் இருந்தாதான் உண்மையான உயிர். அவரை இல்லாட்டா நடப்பினம், நடப்பினம். புரியுதா? எனக்கு கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரமா திரள் கூட்டத்தை தந்துருவாருன்னு நான் ரொம்ப நம்பிதான் வாய் இஷ்டத்தை கொடுத்துட்டேன். திட்டுனால கூட்டம் வருமா என்ன? ஆனாலும் பாருங்க, கண்ணுக்கு வந்து உட்காரதான் செய்யுது கூட்டம். ஏன் தெரியுமா? ஒரிஜினல் ஆசீர்வாதம் அவர் பின்னாடி தான். ஒரிஜினல் ஆசீர்வாதம். ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலங்கள காரியத்தை தீவிரமா நடப்பித்தேன். டாக்டர்ஸ் எல்லாம் நட்டுங்க செய்ய வல்லமையை பிள்ளை கொடுக்க போறாரு.
அல்லேலூயா. இனி எந்த மெடிசனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பிள்ளை டாக்டரா மாறிடும். பிள்ளை டாக்டரா மாறிடும். நேற்று ராத்திரி ஜூடித்தை பார்த்து சொன்னேன், நம்ம டாக்டருங்கிறது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அது நான் டாக்டரா? ஐயோ, நம்ம கையில் எங்க ஊசியா இருக்குன்னு கேட்டா, அது ஊசி போடாத டாக்டர், காயமே படுத்தாம சுகமாக்குற டாக்டர். உங்களை பார்த்து அதான் சொல்றேன், நம்ம டாக்டர் ஞாபகம் இருக்குதா? இப்படி யாராவது வயிற்ற வலின்னு வந்தாங்கன்னா வயிற்றுல கை வச்சுட்டு போ இயேசு நாமத்துல சொல்லுங்க. இனி செஞ்சு காட்டுவீங்களா? எதுவே செஞ்சு காட்ட ஆசையா இருக்கிறீங்க. ஆளு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாதுங்க. என்ன, யாராவது தலைவலின்னு வந்துட்டாங்கன்னா தலையில கையை வைங்க, போ இயேசு நாமத்துல சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். எத்தனை பேர் என்னை கலக்க போறீங்க பார்ப்போம். என் தலைவலியே போக மாட்டேங்குது, என் வயிற்று வலியே போக மாட்டேங்குது. போனா போவாது, போ இயேசு நாமத்துல தான் போவோம். சரியா? தூசி இருக்குதுன்னா ஊது வேகமா இருக்கணும். பூண்டி ஊதுனா போவாது. அதான் வல்லமை வேணும். சொல்லுங்க, வல்லமை வேணும். வல்லமையின் ஆவியானவன் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான நல்ல ஆவியில வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. ஆமென். சரி, அது மட்டும் இல்ல, தாவீது அழகா சொல்றாரு. தாவீது ராஜா அழகா சொல்றாரு 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், எது வந்தாலும், லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி என் வாய் என்ன எப்போதும் என் வாயில் இருக்கும். சரியா? ஒரு ராஜா. இப்ப பக்கத்தை சொல்லுங்க, நீங்க என்ன ராஜாவாவா இருக்கிறீங்க? இதான் பிரசிடெண்டா? கவுன்சிலரா இருக்கிறீங்களா? இல்லாட்டி எம்எல்ஏ மாறிட்டீங்களா? எம்பிஎம் மாறிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு எம்பியோ பரவாயில்ல. ஆனா ஒரு தேசத்தை அரசாண்ட ராஜா சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. எப்போதும் எப்போதும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் ஆண்டவர் சும்மா நினைச்சீங்களோ? புரியுதா? ஏமாத்தவே முடியாது. நீதியின் சூரியனை படைத்தவர் ஏமாத்த முடியுமா? ஏமாறவே மாட்டாரு, மயங்கவே மாட்டாரு. அவர் நம்மளை நயங்காட்டி இழுக்கிறவர். நம்ம பேசுற பேச்செல்லாம் அவருக்கு தெரியும். சரியா? நம்ம எப்படி தாளாட்டி பேசுறோமா, அவரை எப்படி பேசுறோம், மயக்கிற விதத்துல பேசுறோமா, ஊதி விட்டுருவாரு. அவர் நல்லவர், ஏமாத்தவே முடியாது. தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது நடக்குமா? இப்படி வந்துட்டீங்களா? பாதி வழியாவது வந்திருக்கிறீங்களா? இவருடைய அனுபவத்துல ஒரு பாதி வழி வந்துட்டீங்களா? நடந்து வந்துட்டு இருக்கிறோமா அந்த பிரயாணத்துல? இல்லாட பிசாசுக்கே தோல் கொடுத்து நிற்கிறோமா? யோசித்து பாருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் பாதை. ஆமென்.
ஏசப்பா ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப கடினமே இல்லை. வாழ்க்கை கஷ்டம் கிடையாது, வாழ்க்கை கஷ்டமே இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க? ஏன் நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்க? வாழ்க்கை கஷ்டம் இல்லையே. கஷ்டம் பைபிள் அவர் சொல்லலையே. யார் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ பயப்படாதன்னு சொல்றாரு. நீ கலங்காத திகையாதன்னு சொல்றாரு. நீங்க ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? பைபிளுக்கு புறம்பா ஏன் கலங்குறீங்க? கலங்கின தண்ணி தெளிவடைகிறதை போல வாழ்க்கையில தெளிவை தருகிற தகப்பன் அவர் அல்லவா. ஏன் பாவத்தோடு போராடிட்டு இருக்கிறீங்க? ஏன் இதை ஒரு யுத்தகலமா மாத்திட்டீங்க? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு தகப்பன். எதுக்கு வாழ்க்கையில தடுமாறுறீங்க? தடுமாறு கால்களை தூக்கி எடுக்கிற தகப்பன் அவர் அல்லவா. சிலுவையை சுமந்தவருக்கு நீங்க பாரமா? சிலுவையை தோல்ல தூக்கி சுமந்த தகப்பனுக்கு நீங்க பாரமா மாறிடுவீங்களா? தூக்கி சுமக்கிறாரு. ஏன் பாரத்தை தலைமையில வச்சுட்டு நடக்கிறீங்க? ஈஸியான வாழ்க்கை. சொல்லுங்க, ஈஸியான வாழ்க்கை. ஏன் தெரியுமா? கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிள்ளையா இருக்கிறீங்களா? பிள்ளை. டேஸ்டா சொல்லுங்க, பிள்ளை. பிள்ளை, அப்பாவுக்கு பிள்ளை. இந்த பூமியில அம்மா அப்பா எல்லா நிலைமையிலையும் 100க்கு 100 உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. சரியா? தன்னுடைய அன்பு ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு தாயின் அன்பு பெருசா தெரியுது. சொல்றாரு, இந்த ஸ்திரீயானவள், இந்த தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காம தன் பாலகனை மறப்பாளா? பாலகனை மறப்பாளா? அந்த பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்காம அந்த பிள்ளையை மறந்துருவாளா? பால் குடிக்காம துடிக்க விட்டுருவாளா? இந்த தாய் மறந்தா கூட, மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரே தவிர அவர் தாயா மாற முடியாது. தாயினும் மேலானவர். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய அன்புக்கு சொல்றாரு. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறதை போல நீங்கள் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு தகப்பன் அன்பு தான். அந்த அன்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த தகப்பன்மார் கொஞ்ச காலம் தன்னுடைய லாபத்துக்காக உங்களை சிச்சித்து நடத்துறாங்க. ஆனா இந்த தகப்பனோ உங்க பிரயோஜனத்திற்காக, உங்களுடைய நலனுக்காக, என்ன நலன், என்ன பிரயோஜனம், அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு நம்மளை சிச்சித்து நடத்துறாரா. தடவி கொடுக்கிற இடத்துல அன்பு இருக்காது. புரியுதா? நீங்க எப்படி போனா அவங்களுக்கு என்ன? உங்களை யார கண்டிச்சே பேசலன்னு நினைக்கலாம். உங்களை யார கண்டுகொடலன்னு நினைங்க. உங்களை யார கண்டுகொடல, எந்த பாதையில போனாலும் அப்படியே சிரிச்சுட்டு ஏற்றுக்கொடுறாங்க அப்படின்னா அன்பு இருக்குன்னு அர்த்தமா? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிச்சித்து நடத்துவாராம். மற்ற யாரையும் அவர் கண்டிக்க மாட்டார். நேசிக்கிற பிள்ளைகளை, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிச்சித்து நடத்துறாரு. அதனால்தான் அவருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்டிப்பு இருக்குதுன்னா தேவனுடைய அன்பு அங்க இருக்குது. புரியுதா? சொல்லுங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சரியா? அவர் நல்லவர், அவர் தகப்பன், அவர் தாய். இந்த உலகமே அவர் தான். ஆமென். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கட்டினப்பட்டு மண்ணை வெட்டியை தூக்கிட்டு போய் ஆசையெல்லாம் அப்படியே மண் வெட்டியை தூக்கிட்டு போகிறவங்களை அங்கே கொண்டு போட்டு ஆண்டவரை துதிக்க வைக்கணும். என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வெயிலுக்குல என் இருதயத்தில் ஏக்கலாம் அதுதான். தேவனுடைய பிள்ளைங்க மண்ணை வெட்டியை தூக்கிட்டு போய் நின்றுட்டு ரோட்டில் வெட்டிட்டு கிடக்கூடாதுப்பா. நல்லா துதிக்கிறவங்கள கொண்டு வாங்க. என்ன கஷ்டப்பட்டுருங்க, என்ன விட்டு விட்டுருங்க. என்ன இருக்குது கையில்? சொல்லுங்க, என்ன இருக்குது? தம்பிமார் அன்னைக்கு வச்சு கேட்டேன், வேலை வேலைன்ட்டு ஓடுறியே, அவரை தேட உனக்கு நேரம் இல்லையே, ஏதாவது கையில் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னான். நான் வேலை வேண்டாம், நீ வரைச்சில ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போதும். ஏன்னா உலகமே அவர் தான். சரியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா உலகமே அவர் தான். தந்தா சாப்பிடுவேன், தரலாட்டைங்க எனக்கு பைபிள் மட்டும் போதும். நான் அப்பாட்ட அதான் சொல்லுவேன், பட்டினி கிடந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உலகம் அவர் தான். நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றேன் அப்படின்னா அவர் மேலே உள்ள பைத்தியத்தில் நீங்கள் அவருக்காண்டி எழும்பிட மாட்டீங்களான்னு தான் வர்றது. உங்ககிட்டையும் எப்பவுமே தான் வார்த்தை சொல்லுவேன், ஒன்றும் வேண்டாம், அவரை மட்டும் காயப்படுத்துறாதுங்க, அவரை மட்டும் நேசிங்க.
எங்கள் அம்மா சொன்னாங்க, பிச்சைக்காரி உனக்கு பிச்சை கூட கிடைக்காதுன்னாங்க. ஏன் தெரியுமா? பயத்தில். அப்படியாவது வேலைக்கு போயிட மாட்டாளா? நான் எந்த வேலைக்கும் போகலை, சரியா? நான் கொண்டு அப்ளிகேஷனை கொண்டு கொடுக்கல. யூனிவர்சிட்டியில் பதிஞ்சது அவ்வளோதான். அங்கிருந்து செலக்ட் பண்ணி ஒரு அரசு நுகர்பொருளில் கவர்மெண்ட் தலைமை செயலகத்தில், தமிழ்நாடு தலைமை செயலகத்திலேருந்து ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வருதுன்னா இது சாதாரணமான காரியமா? நீ பிள்ளைங்க படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அவரை முன்னிறுத்தி பார். ஏதோ நடக்காத பாதையை கற்று தெரியல. எல்லா சூழ்நிலையிலையும் படிக்கணும் படிக்கணும். படித்தாலும் வேலை தர்றது யாரு? கிடைக்குமா ஒரு கவர்மெண்ட் வேலை? யூனிவர்சிட்டியில் பதிஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு வச்ச இடத்துலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா இது மனுஷனால வந்த காரியமா? ரேஷன் கடையில் உள்ள அத்தனை ரேஷன் கடையில் உள்ள ஒரு 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 தலைமை இடத்துல இருந்து ஒரு மேனேஜர் போஸ்ட் வரும்னா ஈஸியான காரியமா? 5 காசு கொடுக்காம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் வர்றது ஈஸியான காரியமா? தமிழ்நாடு தலைமை செயலாக வேண்டி வர்றது ஈஸியான காரியமா? எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ பிச்சைக்காரி, பிச்சை தான் எடுப்பான்னாங்க. நான் இன்னைக்கு பிச்சையா எடுக்கிறேன். இன்னைக்கு நான் கஷ்டமா படுறேன். என் அப்பா கஷ்டப்பட விடல. என் கையில் ஒன்றும் கிடையாது, ஆனால் அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா? கையில் பணம் வச்சு வாழ்றது வேற. எதுவுமே கையில் இல்லாமல் என்ன செய்யணும்னு இருந்தாலும் தகப்ப முன்னாடி நின்று பில்லை கட்டுறாரு பாருங்க, அது ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதம். கையில் எதுவுமே லட்சக்கணக்காக பணம் அக்கௌண்ட்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கட்டி வச்சுட்டு வேலை இல்லை. அந்த இடத்த முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பணத்தோடு போனாங்கன்னு ஒரு தம்பி சொன்ன வார்த்தை, 1 கோடி ரூபாய கையில் வச்சுட்டு உடனே தர்றோம், எழுதும் போது மீதியை தந்துடலாம்னு சொல்லிட்டு போனாங்க. தரமாட்டேன்ட்டாங்க. நான் அப்பா பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன்? கடைசியில் அவங்க கையில் பணம் இருக்கு வர்றாங்க, என் கையில் பணம் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க. உணர் இருக்கா? பக்கத்தை தட்டி கேட்டு கேளுங்க, உணர் இருக்கா? நீங்கள் உணர்வு விடையதான் அவங்க முன்னாடி என்ன திருஷ்டாந்த சாட்சியாக வச்சிருக்கிறாரு. என் கையில் பணம் இல்லை. வந்தவங்களாம் கையில் பணத்தை வச்சுட்டு இடத்த பார்க்க வந்தாங்க. நான் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உங்கள் பிள்ளை ஆசைப்படுறேன், நீங்கள் விரும்பினா வாங்குங்கப்பான்னு சொல்லி கையில் பணமே இல்லாமல் ஒரே வாரத்தில் ரூபாய் அடக்கி வச்சாருன்னா ஒரு மனுஷனா? மனுஷனா? எப்படி இடம் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. எப்படி இடம் கொடுக்குறீங்க? பக்கத்தை பார்த்து கேளுங்க. எத்தனை செய்தியை கேட்க போகிறோம்? எத்தனை செய்தியை கேட்ட வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே. உங்க முன்னாடி திருஷ்டாந்த அடையாளமாய் கர்த்தர் நிறுத்தின பிறகு நம்பிக்கை வருதா? தேவ பிள்ளையே, நம்பிக்கை வருதா? நம்பிக்கை வருதா? நம்ப முடியுதா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் அப்பா, உலகத்தை படைத்தவர். ஆமென். காற்றும் கடலும் எதற்காக? காற்று ரொம்ப முக்கியம். காத்து இல்லாட்ட ஒரு உயிர் இருந்து கூட அத்தனை பொத்து பொத்துன்னு செத்து போயிடும். காத்து இல்லைன்னு நினைங்க, அவளை முடிஞ்சு போச்சு, எல்லாம் பொத்து பொத்துட்டு உருண்டு போயிடும். சரியா? நல்லா இழுத்து விடுங்க பாப்பா, ஃப்ரீயா. நம்ம அப்பா தந்த காத்து நல்லா இழுத்துட்டு கீழே விடுங்க பாப்பா. காத்த சுதந்திரமா, நீங்க தான் பிள்ளை, சுதந்திரவாளி. காத்துக்கு நல்லா இழுத்து விடுங்க. தமது பண்டக சாலையிலிருந்து காத்து அனுப்புறாராம். வீட்டில் போய் வசனத்தை தேடி பாருங்க. என்ன? தன்னுடைய பண்டக சாலையிலிருந்து, அப்பா பண்டக சாலையிலிருந்து காத்து அனுப்பி விடுறாரு. இந்த காத்து மட்டும் இல்லைன்னா மனுஷன் என்ன வீரமா பேசுறான்னு, என்ன வீரமா பேசுறான். காத்து மட்டும் இல்லை, அவர் பண்டக சாலையில காத்த மட்டும் ஸ்டாப் பண்ணாரு, உலகம் முடிஞ்சு போச்சு. செல்ல முகத்தை பார்த்தாதான் தெரியுது, உருட்டி விட்டாலும் உலகத்தை சுத்தி சாதிச்சுட்டு வந்துரு. செல்ல முகம், நீ என்ன பேசுக? எனக்கு சாப்பாடா? என் பிள்ளையா? வீட்டில் அடுத்த என் புருஷனா? எனக்கு துவைக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும். சிலரை பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளவு பேசுன பிறவும் அந்த ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையே, ஆசை கூட இல்லையே. என் அக்கா பண்டக சாலையிலேருந்து காத்து வர்றத அனுப்புறத ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா உலகம் முடிஞ்சு போச்சு. காத்து இல்லாட்ட வாழ முடியாது. அதான் லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டுனா, நுரையீரல் நின்று போச்சுன்னா ஐசி வார்டில் கொண்டு வச்சு ஆக்சிஜனை மாட்டி விட்டுருந்தாங்க.
வெண்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க. ஏன்? இந்த நுரையீரல் செயல்பட மாட்டேங்குது, அது பம்ப் பண்ண மாட்டேங்குது. வெண்டிலேட்டர் வச்சு இயற்கையில செயற்கையில காத்த கொடுக்குறாங்க சுவாசிச்சுக்கண்டி. நல்ல தகப்பே, நல்ல தகப்பே, நல்ல தகப்பே, பெஸ்டானவர். இப்ப யார் பெரிய ஆள்? நம்மளா? நம்மளா? உலகத்தில் கிடக்கிறவங்களா? இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? சொல்லுங்க. அவர் தகப்பை கூர்மையாக்கி அவர் வாய் உங்க வாயை வச்சு நில்லுனா நிற்கும் காத்து. ஆமென். செஞ்சிருவார். சொல்லுங்க, செய்வார். அவ்வளவு நல்லவர். ஆமென். காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக, காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக, சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது எனக்காக. சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது நமக்காக. கலங்கிடும். சூரிய சந்திரனால் தான் ஞாபகம் வருது. ராத்திரி எல்லாம் வந்தாக்கி நிறைய வீட்டுல லைட்டே எரியாது, நிறைய வீடு இருண்டு போய் கிடக்கும். ஆனா முன்ன அந்த கஞ்சாமுட்டிகள் முன்ன கூட ஒரு சின்ன லைட்டு போட மாட்டேங்காங்க. நான் சில இடத்துல எல்லாம் வரச்சில போய் இப்ப கல்ல வந்தா ராத்திரி ரவுண்ட் அடிச்சு வீட்டை உடைச்சிட்டு போறதுக்கு நல்ல வாய்ப்பா இருட்டாக்கி போட்டிருக்காங்களே. கொஞ்சம் 100 யூனிட் ஃப்ரீ, கவர்மெண்ட் ஃப்ரீயா தந்துட்டு அந்த 100 யூனிட் கூட எரிக்காத கஞ்சாமுட்டிகள் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், 100 யூனிட் ஃப்ரீ. சரியா? ஃப்ரீ கரண்ட். அதுக்கு மேலே எரிச்சாதான் பைசா கொடுக்கணும். கரண்ட் எடுத்து பைசா கொடுத்துருவோண்டி வீட்டிலே கரண்ட் போட மாட்டேங்கும். வீட்டுக்கு முன்ன ஒரு லைட்டு போட மாட்டேங்கிறோம். நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், வெளியே இருண்டு கிடந்தா என்ன, வெளிச்சம் இருந்தா எனக்கு என்ன? கதை பூட்டுறதோட லைட்டே ஸ்டாப் பண்ணிருந்தோம். சூரியனை மட்டும் அவர் படைக்கல நினைங்க, இந்த சந்திரனை அவர் படைக்கல நினைங்க, குத்து இருட்டுக்குள்ள தான் கிடந்திருக்கணும். நம்ம அப்பா என்ன தயாளம் உள்ளவர், என்ன உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனை, ராத்திரி நேரத்துல குத்திரிட்டா மாறாம இருக்க சந்திரனை படைச்சாரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், எல்லாமே அவர் தான். நல்லா வைப்பாரு. கஷ்டப்படாதுங்க, கண்ணீர் வடிக்காதுங்க. அன்புக்காக ஏங்கி கண்ணீர் வடிக்காங்க. அன்பை மனுஷன்ட்ட காட்டினீங்கன்னா மனுஷன் அன்புக்காண்டி கண்ணீர் வடிக்கணும். நான் அவரை பார்த்து என்ன தருமா சொல்லுவேன், இப்போ ஒரு மனுஷன்கிட்ட அன்பு காட்டுறேன்னு நினைங்களா, அவங்க வேற யாரையாவது நேசிச்சுட்டா தாங்கி விடுவீங்களா? கேட்கறதுக்கு மட்டும் பதில் தந்துட்டு இருக்கேன். நீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கல்யாணம் முடிஞ்சவங்க இருக்கிறீங்க, உங்க கணவன் மனைவி. உங்களை தவிர வேற யாரையாவது நேசிச்சுட்டா விடுவீங்களா? விடுவீங்களா? அழகா இப்படி தலையாட்டுறீங்க, தலையாட்டுறீங்க. இதெல்லாம் அவருக்கு பிறகுதான். அவர் உங்களுக்கு தந்த வாழ்க்கை துணைகள் தான். சரியா? நீங்க தனியா இருக்கிறது நல்லது இல்லாட்டி தந்த வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையை தூக்கி மேல தெய்வமா பார்த்துட்டீங்கன்னா கதை எப்படி ஆகும்? நீங்க கற்பனை பண்ணி, பேசஞ்சில கற்பனை பண்ணி பாருங்க. அவர் தந்த வாழ்க்கை துணைய தூக்கி மேல வச்சு தெய்வமா வழிபட்டீங்கன்னா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? சரி, இப்ப அப்பாவை நேசிக்கிற பிள்ளை தைரியமா சொல்ல முடியுமா, உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், என் உயிரினும் மேலும் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை மட்டும்தான் பார்க்குறேன், எனக்கு அழகெல்லாம் நீங்க தான், என் ஆசைலாம் நீங்க தான், என்ன காட்டில யாரையும் நேசிச்சிட்டீங்க, விட மாட்டேன். இப்போ உங்க துணைக்கிட்ட சொல்றத அவரை பார்த்து சொல்லி பாருங்க. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லிடுவீங்க? நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? வாலிப தம்பிமாரெலாம் இருக்கிறீங்க, ரொம்ப ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக நேசிப்பீங்களா? ஏதாவது ஒரு அன்புக்கு இடம் உண்டுல்ல இந்த உலகத்தில்?
அவங்க உங்களை காட்டிலும் யாரையும் நேசிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டுனா உங்க இருதயம் தாங்குமா? நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு உயிர் இருக்கிறவர்கள் பதில் சொல்லவும், மனுஷ கூட்டங்கள் பதில் சொல்லவும். ஆடு மாடோட ஒரு அறிவு நமக்கு கூட தந்துட்டாரு. சில பேர் ஆடு செத்தாலும் பரலோகத்துல இடம் உண்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. மாடு செத்து போனாலும் பரலோகத்துல இடம் உண்டு நினைக்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ் செத்து போனா, கிளி செத்து போனா, புறா செத்து போனா ஆத்மா சாந்தி அடைஞ்சு பரலோகத்துல இடம் உண்டு நினைக்கிறாங்க. இடம் கிடையாது. அதுக்கு ஒரு அறிவு குறை. இந்த ஒரு அறிவுள்ள மனுஷன் கூட்டி ஒரு அறிவு வச்சா பாருங்க, இந்த மனுஷனுக்கு தான் பரலோகத்துல இடம். கையை தட்டுங்க பாப்பா, நல்லா கையை தட்டி. புரிஞ்சிச்சுன்னா கையை தட்டுங்க. ரொம்ப நல்லவர். இப்போ அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டீங்கன்னா, தாவீது ராஜா சொன்னது மாதிரி எப்பவும் எனக்கு அவர் தான், எப்பொழுதும் அவரை துதிப்பேன், எக்காலத்தில் அவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பவுமே என் இருதய துடிப்பேன் அவரு தான் அப்படின்னு அவனவங்க உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். என்ன இப்ப எனக்கு அப்பாவா நீங்க பார்க்காதுங்க, உங்க அப்பாவா பாருங்க. சொல்லுங்க, எனக்கு அப்பா. எங்க அப்பா வேற, உங்க அப்பா வேற. தெரியுமா? தெரியுமா? எங்க அப்பா வேற, உங்க அப்பா வேற. எங்க அப்பா பரலோகத்தை உலகத்தை படைச்சவர், உங்க அப்பா உலகத்தை படைச்சாரு. ஆனா உங்க அப்பா வேற, எங்க அப்பா வேற. என் அப்பாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வாழ முடியுமா? குழப்பமா இருக்குன்னு பயப்படாதுங்க. ஒரே நேரத்துல இத்தனை பேருக்கும் தனித்தனியாய் தாயா தகப்பன் அவர் இருக்கிறாரு. கையை தட்டுங்க பாப்பா, நல்லா கையை தட்டி. இத்தனை பேருக்கும், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற இத்தனை பேருக்கும் ஒரே நேரத்துல தனித்தனியாய் தாயாய் தகப்பனாய் அவர் இருக்கிறார். இவர் சின்னவரா பெரியவரா? பெரிய உலகத்தை படைத்தவர். சின்ன மனுஷனுக்கு இல்ல, பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்குமா? சரி, அதனால கஷ்டப்படாதுங்க. என்ன கஷ்டப்படாதுங்க. கடினமா உழைச்சி 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 அவரை பின்னாடி வச்சுட்டு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கடன் தான். ஒரு குடும்பத்தார தெரியும், பரிதாபமா இருக்கும். கண்ணு முன்னாடி அவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ராத்திரி பகலா உழைக்கிறாங்க, பயங்கர கஷ்டம். சரியா? பயங்கர கஷ்டம்னா பயங்கர கஷ்டம். என்னென்ன உண்ட மாத்தி மாத்தி வேலை செய்யறாங்க. கணவன் மனைவியா இணைஞ்சு செய்யறாங்க. எனக்கு அவங்க நிலைமையெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். 2 பேரையும் கூட்டு வச்சு சொல்லுவேன், இவ்வளவு கஷ்டப்படாதுங்க. இவ்வளவு கஷ்டப்பட விடுகிற தேவன் அவர் அல்ல. மனுஷனுக்கு வேலை செய்யணும்னு ஒரு நேரம் இருக்குது. இதுலயும் கொடூரம் பாருங்க, இரவு பகலா வேலை செஞ்சு இந்த பிள்ளைங்க ஃபீஸுக்கு, பிள்ளைங்க சாப்பாடுக்கு 5 காசு போகல. கொடூரம், கொடூரம், தாங்கிக் கொள்ள முடியாத கொடூரம். ஐயோ, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க நிலைமை தெரிஞ்சதுனால கண்ணீர் வரும். யோசிக்க மாட்டேன், கண்ணீர் வரும். அப்படியே கட்டினமா கணவன் மனைவியா இணைஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர்ற பணத்தை அப்படியே கொண்டு வட்டி கொடுக்குறாங்க. என்ன கஷ்டம்னு. இது அப்பாவுக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா, நான் உங்களை சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ராத்திரி விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓடிவாங்க. அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, உங்க கடனை அவர் அடைச்சு தருவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கடினமா உழைச்சி உங்க உடம்பு தேஞ்சு போகிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். என்ன அவரை தேடிட்டோம்னா எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் ஃப்ரீயா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் ஃப்ரீயா வந்துகிட்டே இருக்கு. சரியா? நேசிக்க நேசிக்க. உண்மையெல்லாம் சொல்றேன், ரொம்ப நல்லவர். சரியா? ரொம்ப நல்ல, சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். டெக்னிக்கா புரிஞ்சுட்டா அழகா இருக்கலாம், அவ்வளவுதான். டெக்னிக்கு தெரிஞ்சுட்டா அழகா இருக்கலாம். அப்பாவை முதல்ல தூக்கி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் பின்னாடி வரும். நான் என்ன இந்த காலை வச்சு நான் வேலையை செஞ்சு கொடுவேன், நான் மண்ணா வெட்டி கொடுவேன். எனக்கு கிச்சன்லேயும் ஒரு 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 டம்ளர் எடுக்க எனக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சிட்டு இங்கே ஒரு கத்தி எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? ஒரு டம்ளர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த பாத்திரத்தை வச்சு
பின்னாடி போட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க ஒரு தகப்பன். இவர் அல்லவோ தகப்பன். தம்பி புரியுதாப்பா? தெரியுதா? என்கிட்ட யாராவது ஒருத்தர் அடைக்கலம் வேண்டி வந்துட்டாங்கன்னா விடவே மாட்டேன். என் அப்பா பணக்காரன்ட்டு எனக்கு தெரியும். இப்போ பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்க அப்பா பணக்காரரா? உங்க அப்பாவுக்கு கடன் உண்டா? பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்க அப்பா கடன் உண்டா? உங்க அப்பா பணக்காரரா ஏழையா? பணக்காரர் தானே. அப்போ நீங்களும் கொடுக்கணும். ஆமென். கொடுக்கணும், விட்டுறக்கூடாது. அப்படியே போறீங்கன்னா நீங்க போய் டீ வாங்கி குடிச்சிட்டு நிற்காதுங்க. அப்படியே கண்ணு சுத்தி பார்க்கட்டும். சில நேரம் சுத்தி பார்ப்பேன், ஏதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு இருந்தே அடிக்க. நிற்க நேரம் இருக்காது, நிற்கிற இடமா இருக்காது. நம்ம வாயில குடிக்கிறதுக்கும்னா நம்ம கொடுக்க கை நீட்டணும். ஏன்? நம்ம அப்பா பணக்காரர். சொல்லுங்க, என் அப்பா பணக்காரர். நல்லா கை வைத்துங்க, என் அப்பா பணக்காரர். ஆமென். என் அப்பா பணக்காரரு, நான் பணக்காரருடைய பிள்ளை. இங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க கொடுக்கும் இந்த கை. ஏன் திரும்ப? எங்க அப்பா உலகத்தை படைச்சார். சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்தா ஆண்டி பார்க்காதுங்க. நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா உலகத்தை படைச்சாரு. சொல்லுங்க, என் அப்பா உலகத்தை படைச்சாரு. ஆமே. அப்பா அக்கௌண்ட் தனித்தனியா உங்களுக்கு அக்கௌண்ட் வச்சிருக்கிறார், தெரியுமா? தனித்தனியா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார், தனித்தனியா வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும், எப்போ வேணும், கரெக்டா அக்கௌண்ட்ல இருந்து அப்பா அனுப்பிட்டே இருப்பாரு. ஒரே நேரத்துல தான் பிள்ளைகள் அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள வைத்து நடத்துற தகப்பனவர். இந்த தகப்பனுக்கு நிகர் உலகத்துல யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவரை போல ஒரு தகப்பே உலகத்துல யாருமே இல்லை. என்ன இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் முன்ன ஒரு ஹோட்டல் தொடங்கிருமான்னு சொல்லுவேன். இல்லாட்டா உள்ள ஒன்று தொடங்கிருமா, ஒரு கேண்டீன் ஒன்று தொடங்கிருமாண்டி. 2 சொல்லுவாங்க, போச்சு கதையே முடிஞ்சு போச்சு. சரியா? இங்க ஏதாவது ஒன்று பீஸா ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா ஒன்று தொடங்கிருமான்னு கேட்பேன். சர்ச்சில் இருந்து ஒருத்தர் வருவாங்க, கரெக்டா வாயில வார்த்தை, இவங்ககிட்ட ரூபா வாங்கட்டா, இவங்ககிட்ட வாங்கட்டா, நான் வாங்கி விட மாட்டேன். கேண்டீன் தொடங்கிருமா? அவர் நடத்துவார், அவர் செய்வார். ஆமென். சொல்லுங்க, அப்பா பணக்காரர். கையை வச்சு சொல்லுங்க, அப்பா பணக்காரர். என் அப்பா உலகத்தையும் படைச்சார. அப்பா என்ன சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஏன்னா உங்களெல்லாம் தெரியல, ஒரு ஏதோ ஒரு ஆவியில மறுரூபமாக்கப்பட்டு நிற்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, அப்படியே ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இடத்துல எப்படி நிற்போம்? என் கண்ணு சீக்கிரமா உங்களை பெரிய ஆளா பார்க்கணும், தாவீது மாதிரி பார்க்கணும். ஆமே. அவர் நல்லவர். ஆமே. பொண்ணும் அவருடைய தான் வெள்ளியும் இங்க போடுறதுக்கு இல்லை. ஐயா, கையை தூக்கி எரிய வைங்கப்பா, எரிய வைங்கப்பா. இப்படி ஆசைப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கலாம். தாவீது ராஜா சொன்னாரு, கர்த்தரை காலத்துல நான் ஸ்தோத்தரிப்பேன். இப்படிப்பட்ட பாத்திரங்களை எழுப்ப அப்பா உள்ளம் துடிச்சிட்டே இருக்குது, துடிச்சிட்டே இருக்குது, துடிச்சிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட பாத்திரங்களை எழுப்ப தகப்பனுடைய இருதயம் துடிச்சிட்டே இருக்குது. தேவ பிள்ளையே, 10 வருஷத்துல கண்ணுக்கு தெரியாம இத்தனை காரியங்களை செஞ்சுட்டே வர்றாருன்னா, சிறுதுளி பெருவெள்ளம் போல இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களை வைத்துறதுக்கு? எவ்வளவு நேரம் ஆகும் உங்களை வைத்துறதுக்கு? அவர் துடிக்கிறார், அவர் இருதயம் துடிக்குது. ஆசீர்வாத களஞ்சியங்களை பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம வாய் சொல்லுதா, கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இப்படி சொன்னவர் தன்னுடைய கிரியையில வேகமா முடிக்க போறோம். தன்னுடைய கிரியையில அப்படி வர்றாரு பாருங்க. 119வது சங்கீத கிரியையில காட்டுறாரு. யார்கிட்ட கேட்டாலும் நான் இயேசு ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி அறிக்கையிட்டவர், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எப்பொழுதும் அவர் துதி வாயில் இருக்கும், இப்படி அறிக்கையிட்டவர் என்ன வார்த்தை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம 119வது சங்கீதம் 148வது வசனத்தை வாசித்து பார்த்தா அவர் சொல்றாரு பாருங்க, 148ல உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். படிச்சாலும் புரியும், படிக்காட்டும் புரியும். இந்த வசனம் படிச்சவங்களுக்கு கிடையாது. பைபிள் நல்லா படிச்சு கை தேர்ந்தவங்ககிட்ட பைபிளை கொடுத்து பாருங்க, வாசித்து விட மாட்டாங்க. ஆனா ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கையில கொடுங்க, அப்படி வாசிப்பாங்க, ஜனங்கள் கண்ணீர் ஒடிப்பாங்க. ஏன் தெரியுமா? இது பரலோக ராஜாவினுடைய வார்த்தை. அல்லேலூயா. தான் சொல்ல, உம்முடைய வசனத்தை, உமது வசனத்தை தியானிக்கும்படி ஒரு ராஜா சொல்றாரு. இதுல ஒரு 1/4 பங்காவது நம்ம வந்திருக்கிறோமா? 1/4 பங்கு. அவரை போல நம்ம வேண்டாம்,
ஆனா ஒரு கால் பகுதி நடக்கிறோமா? உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும்னு சொல்றாரு. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என்ன ஒரு தாகம், என்ன ஒரு ஆசை. 1ஆம் தேதி காலையில 5 மணில இருந்து 6 மணி வரை ஆராதனை அப்படின்னா ராத்திரி வர்றதுல அந்த கூட்டம் தான் வரும். ஏன் தூக்கத்தை விட முடியல, காலையில எழும்ப முடியல. ஆனா இவரு சொல்றாரு, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ள. இதான் விளக்கரையும். சும்மா வருமா ஆசீர்வாதம்? புரியுதா? ஆனா இது கஷ்டம் இல்லை, இது ஈஸி தான். சொல்லுங்க, ஈஸி தான், கஷ்டமே இல்லை. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நான் தூக்கத்தை விரும்பல ஆண்டவரே, தூக்கத்தை விரும்பல. இது மட்டும் அவர் சொல்றாரு. 2வது பார்த்தீங்கன்னா 5வது சங்கீதம் 3வது வசனத்துல, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். எங்க ராஜா தாவீது ராஜா, அவர் வீட்டை நடத்தினவர் அல்ல, அவர் ராஜா, தேசத்தை அரசாண்டவர். அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காத்திருக்கிறதுனா என்னது? 5 நிமிஷம் வந்துட்டு போறதா? பஸ்ஸுக்காக காத்திருந்தேன், பஸ் வரல. காத்திருக்கிறதுனா மணிக்கணக்கா இருக்கிறது. புரியுதா? 5 நிமிஷம் நின்று பார்த்தேன், பஸ் வரல, அப்படிதான் சொல்லுவோம். ஒரு அரை மணி நேரம் நின்று பார்த்தேன், பஸ் வரல. ஆனா மணிக்கணக்கா நிற்பீங்க. காத்திருந்து பார்த்தேன், பஸ்ஸே வரல, நான் வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. என்ன 5 நிமிஷம் காத்திருந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப காத்திருக்கிறல்னா எத்தனை மணி நேரம் இருந்தாருன்னே தெரியாது. சொல்றாரு பாருங்க, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தர் ஜீவனுள்ளவர். சொல்லுங்க, கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர். நல்லா கையை தட்டி ஆர்ப்பரித்து, பெரியவர் நமக்குள் இருக்கிறார், உயிரை கொடுத்தவர் நமக்குள் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தோன்றின் புகழோடு தோன்றுக, ஒரு திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கிறாரு. சரியா? தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ தோன்றினா புகழோடு தோன்று, அடையாளமா இரு, இல்லைன்னா நீ பறந்து பிரயோஜனம் இல்லை. சரியா? இதுக்கு தான் இந்த மாத்திரை போட்டிருக்கிறேன். அழகா சொல்றாரு பாருங்க 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். 5:30லேருந்து 6 வரைக்கும் டெய்லி ஜெபம் நடக்குது. அந்த முழங்கால 3 நாளா சர்ச்சுக்கு வர்றதுக்கு சில பேர் பெட்ரோல் செலவாகும்னு யோசிக்காங்களா? நான் கேள்விப்பட்டேன், உண்மையில நான் கேள்விப்பட்டேன். சில பேருக்கு சர்ச்சுக்கு வர பெட்ரோல் செலவாகுதுன்னு சொன்னாங்களாம். வேலைக்கு போனால் அவன் மட்டும் போகும். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் கேள்விப்பட்டதை பேசுறேன். சரியா? சர்ச்சுக்கு வரணும்னா பெட்ரோல் செலவாகுதுன்னு யோசிக்கிற கூட்டங்கள். நான் உயிரை தந்தாரே, பெட்ரோலை தராம இருப்பாரா? என்ன? கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 55வது சங்கீதம் 17வது வசனத்துல, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும், ஒரு ராஜா அரண்மனை, ராஜாவுக்கு நிறைய வேலை உண்டுன்னு சுத்தி பார்த்துட்டே இருக்கணும். அந்த தேசத்தை கரெக்டா வைக்கணும், இஸ்ரவேல் தேசத்தை கரெக்டா வைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தவர். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை, இவருடைய வழக்கமா இது இருந்தனால தான் வேதத்துல இந்த வசனம் இடப்பட்டிருக்கு. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் சும்மா இல்ல, தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆமென். சொல்லுங்க, இயேசு நல்லவர். அந்தி சந்தி மத்தியான வேலையில், அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். என்ன அழகா சொல்றாரு. என்ன ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை பார்த்தீங்களா? அவர் என் சத்தத்தை கேட்பார். அன்னைக்கு தேவனாய் இருந்தார், தாவீது நாட்கள்ல தேவனாய் இருந்த, உலகத்தை படைத்த பிதாவாய் இருந்தார். இன்னைக்கு நம்ம அப்பாவா மாறிட்டாரு. அப்ப இன்னைக்கு பிள்ளை என்ன தைரியமா பேசலைன்னா, என் சத்தத்தை என் அப்பா கேட்பார். அல்லேலூயா. தைரியமா பேசலாம், பயப்படாதுங்க. அவரை நேசிக்கிறீங்களா? கோலையாவே மாறாதுங்க, விசுவாசத்தோட நில்லுங்க. உலகத்தை கலக்காம போக மாட்டேன்ப்பா, ஆமே, அசைக்காம போக மாட்டேன்ப்பா. சின்ன சின்ன காரியத்துல உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன், நான் பெரிய காரியத்தை கேட்பேன். எந்த மனுஷனாலும் முடியாத காரியத்தை நான் கேட்பேன். உறுதியா நில்லுங்க.
அந்த அதிகாரம் யாருக்குன்னா பிள்ளைக்கு இருக்குது. தகப்பனை நேசிக்கிற, தகப்பனை மீது அன்பு வச்சிருக்கிற பிள்ளைக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்த உரிமை இருக்குது. கேட்கலாம், நான் செய்வேன். எந்த ஜாதிகளிடத்துல செய்யாத காரியத்தை உன் நடுவில் செய்வேண்டி சொன்னீங்களாப்பா, செய்யுங்கண்டி கேளுங்க, அவர் செய்வார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முடிக்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, அவர் காலையில எழும்புனது மட்டும் இல்லை, தியானம் பண்ணது மட்டும் இல்லை, அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திருந்தது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆலயம் இருக்குது பாருங்க, இந்த ஒரு ஆலயம் இருக்குதுனால இது சும்மா நினைச்சிடாதுங்க. என்ன, இந்த ஆலயம் சும்மா நினைச்சு விடாதுங்க, சரியா? இது சும்மா நினைச்சு விடாதுங்க. இது ஒரு நோவா செஞ்ச பேழைக்கு சமமானது. புரியுதா? இது பேழைக்கு சமமானது. அன்பு தேவ பிள்ளையே, இது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற இடம், உன் ஆத்துமாக்கு பாதுகாப்பு தருகிற இடம். பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நேரான பாதையில நடத்துகிற அவர் இரத்த சிந்தி சம்பாதித்த ஸ்தலம். இது என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இது என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல தகப்பேன்னு. தாவீது சும்மா இல்லை, அந்த வீட்டை குறிச்சு அவருக்கு இருந்த காரியத்தை பாருங்க. 27வது சங்கீத 4ல, சரி, 27வது சங்கீத 4ல, இடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவர் ராஜாவா உயர்த்தப்பட்டதுல அவருக்கு பெருசா தெரியல. ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறதுல அவருக்கு ஒரு பொருட்டா தெரியல. எத்தனை கீழே ராணுவ வீரர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டா தெரியல. ஒரு நாடு படையெடுக்க வந்துச்சுன்னா தன் கையில் இருக்கிற திரள் கூட்ட ராணுவ வீரர்கள், அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னதுன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஆமென். தங்கி இருப்பதையே நாடுவேன். இங்க ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த சாப்பாடு இல்லை, டீ இல்லைன்னாக்கே ஓடிடுவாங்க சில பேர். இதுவும் பார்த்தா அந்த சாப்பாடு முடிச்சுட்டு நான் சில நேரம் அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணி நடந்ததை கொஞ்சம் பார்ப்பேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே சிலலாம் பறந்துருவாங்க, அட்ரஸே இருக்காது. அப்படி போவாதுங்க. என்ன வேலை உங்களுக்கு? அவசரமா வேலைன்னா போங்க, இல்லைன்னா கொஞ்சம் நின்று விசாரிச்சு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு, சரியா? கடும் மூஞ்சா இருக்காதுங்க, கோபம் மூஞ்சா இருக்காதுங்க. அணைங்க, எல்லாரையும் நேசிங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க, அவங்க காரியத்தை விசாரிங்க, கொஞ்சம் பட்சமா பேசுங்க. சிரிக்கிறதுக்கு காசு வேண்டாம். என்ன கொதிக்கிற எண்ணெயில கடுகு போட்டு பொரியிற மாதிரி மூஞ்ச வைக்காதுங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். சரியா? எல்லாத்தையும் பார்த்து சிரிங்க, எல்லாத்தையும் அன்பை காட்டுங்க. ஆனா உங்க இடம் காலியாச்சுன்னா எல்லாம் துடிச்சிருவாங்க. சொல்லுங்க, துடிக்கிற விதத்துல வாழ்ந்து சாதிச்சுட்டு போனோம். சரியா? எல்லாரையும் கவர்ந்துட்டீங்கன்னா, ஒரு ஆளு காலில் கவர்ந்த ஆள் இல்லைன்னா மேய்ப்பன்கன்னா அவங்க மேலதான் போவோம். சரியா? கவரணும். சொல்லுங்க, கவர்ந்துருங்க. ஏமா இந்த இடம் காலி ஆயிட்டா போச்சு, நல்லது போச்சு, இனி நமக்கு நிம்மதின்னு யாரும் சொல்லும்படியா வாழ்ந்துடாதுங்க. அல்லேலூயா. நல்லா கையை வைத்து, அவர் நல்லவர். அழகான டேஸ்டான வாழ்க்கை. ஆமென். எல்லாத்துட்டையும் பட்சமா இருங்க, நேசிங்க. கோபத்துல யார்கிட்டையும் காட்டுறாதுங்க, சண்டைக்காரங்களை யாரையும் வச்சிடாதுங்க, பகையாளியே இருக்கக்கூடாது. சரியா? நல்ல சந்தோஷமா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க துக்கமுகமா இருக்கவே கூடாது. உங்க வீடும் துக்க வீடா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியின் வீடா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, ஆமென். சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அதான் தாவீது சொல்றார், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதுதான் என் நாட்டு ஆண்டவரே. நாட்டுன்னா என் ஆசை, சரி, என் விருப்பமே அதுதான் ஆண்டவரே, என் வாஞ்சையே அதுதான் ஆண்டவரே. அதனால்தான் அவர் அழகா சொல்லுவார் பாருங்க, 52வது சங்கீதம் 8வது வசனத்துல. அவர் சும்மா சொல்லல, அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கைகளை தட்டுங்க பாப்பா. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் தகப்பனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா கையை தூக்குங்க பார்ப்போமே. நான் என் தகப்பனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். சும்மா வசனத்தை கேட்டு போக கூடாதுல, அர்த்தம் தெரியணும்லான்னு. பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம் போல் இருக்கிறவங்க. சரியா? ஒளிவ மரம்னா என்ன தெரியுமா? அதை அழிக்கவே முடியாது. சின்ன வேர் இருந்தாலும் வளர்ந்துட்டே இருக்கும். சரியா? அது வளர்றதுக்கு நாள் ஆகும். ஆனா அதை யாரும் அழிக்க முடியாது. எந்த ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாலும் ஒளிவ மர எண்ணெய் தான் ஊத்துனாங்க. தாவீது ராஜா சொல்றாரு, ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல நான் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன்னா, ஆலயத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு நபர். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தியாகம் பண்ணுது. சரியா? தன்னை தியாகம் பண்ணுது, தன்னை ஒடுக்குது, தன்னை பிரயோஜனமா மாத்துது. எத்தனை பேர் ஒரு வாழ்க்கை தானே, நான் இந்த தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மர கண்டை போல் இருப்பேன் தைரியமா சொல்ல முடியும்? என்னை மாத்துக்கப்பான்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? நம்மளால தகப்பனுக்கு பிரயோஜனம் வேணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மர கண்டை போல, ஒளிவ மர மரத்தை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அது அவர் தைரியம். ஒரு ராஜா சொல்ற வார்த்தை, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த கிருபையை எனக்கு தாங்க. அவர் ராஜா மட்டும் இல்லை, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவ மரம். அவர் பிரயோஜனமானவர். சரியா? அவர் இடத்த யாரால நிரப்ப முடியாதபடி அவர் ஆலயத்துக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தன்னை ஸ்தாபிச்ச ஒரு மனிதன். அந்த வைராக்கியம், தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் அவர் இருதயத்தை பட்சித்தது. அந்த கிருபையை தாங்கப்பா. அதோட முடிக்கல பாருங்க. இன்னும் பார்த்தோன்னா 84வது சங்கீதம் 10வது வசனத்துல, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் நான் தங்கி வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில, சரியா, ஆலயமே திறக்கல, அது பூட்டி இருந்தாலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பது தான் நான் தெரிந்து கொள்வேன். சந்தோஷமா முடிக்க போறோம். சந்தோஷமா? அல்லேலூயா. ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம். எத்தனை ஆராதனையை விடாம பங்கு பெறுறோம். ஓடி ஓடி வர்றோமா? டெய்லி 1 மணி நேரம் 7லேருந்து 8 வர தகப்பன் பாதத்தை வந்து முத்தம் பண்ணுங்க. நல்ல நேரம். எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? வாய்ப்பு இருந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துறோமா? யோசித்து பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரன்னா ராஜாரண்மனை, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அங்க குடியிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் என்ன ஒரு இதா சொல்றேன், என் தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கா? என் ஆண்டவருடைய ஆலயங்கிற வைராக்கியம் இருக்கா? என் தகப்பனுடைய வீடுங்கிற வைராக்கியம் இருக்குதா? சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில தான், உள்ள இடம் இல்லைன்னா கூட வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். அதான் சொன்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எழும்ப போறோம். இப்ப சிந்திங்க, இதுல எவ்வளவு காரியத்துல ஜெயிச்சுட்டு வர்றீங்க. ஒரு குழந்தை வளர்றதை போல இந்த அனுபவத்துல நான் வளர்ந்துட்டு வர்றேன்னு சொல்றது எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துல நான் வளர்ந்துட்டே வரேன், இந்த பாதையில நான் வளர்ந்துட்டே வரேன். என்னுடைய வாழ்க்கையின் பாதைகள் இப்படிப்பட்ட ஒரு செம்மையான பாதையில வந்துட்டே இருக்குது. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? கிறிஸ்தவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க இல்லை. கிறிஸ்தவங்களை வச்சு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களை வச்சுதான் அவர் தன் ராஜ்யத்தை கட்ட முடியும். அவரு கிறிஸ்தவங்க தேவையில்லை. கிறிஸ்தவங்களை வச்சு ஒன்றும் பண்ணி விட மாட்டாரு. கிறிஸ்துவை உடையவர்கள் தான் அவருக்கு தேவை. கிறிஸ்துவை உள் வாங்கினவர்கள். ஒரு வாழ்க்கை தானே, ஒரு வாழ்க்கை தானே.
இனி உங்கள் வாழ்க்கையை வச்சே சொல்லிடலாம், உங்கள் தரத்தை வச்சே சொல்லிடலாம். குவாலிட்டி எப்படி தரமும் விலையும் ஹை லெவலாக போயிடும். இனி அவரை ஏமாற்ற முடியாது. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்பா அப்பா தைரியமா சொல்றேன், தைரியமா சொல்றேன், செய்வார் செய்வார். என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கெல்லாம் நீங்கப்பா. என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கெல்லாம் நீங்கப்பா. பைத்தியம், வெட்கவே படாத பைத்தியம், பைத்தியம். சாதிப்பேன், கலக்குவேன். நம்பிக்கை இருக்கா? பொண்ணும் பொருளும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கு சொத்து. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிற தம்பி? ஏன் உடைக்கப்படுற? ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன் பாவமா இருக்கிறீங்க? உங்களை பார்த்தாலே தெரியும் அந்தந்த மாசத்துக்கு அப்படி கஷ்டப்படுறீங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு வாழ்றீங்க? ஏசப்பா சொன்னாரா கஷ்டப்படுண்டி? எதுக்கு வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க? ஏன் கணவன் அந்த பக்கம், மனைவி இந்த பக்கம், பிள்ளை அந்த பக்கம், ஏன் வீட்டுக்குள்ள அப்படியே கட்சி போடுறீங்க? ஏன் உங்க வீடு நல்லா இல்ல? ஏன் நிம்மதி இல்ல? அவர் ஒரு குறை வைக்கலையே, எந்த குறையும் அவர் வைக்கலையே. ஏன் பாவத்தை போட்டு மண்டையை பசஞ்சு பசஞ்சு நாத்தம் அடிக்க நாரி போச்சு. அழுவுன முட்டை உடச்சி ஊத்துனா தெரியும் என்ன, எத்தனை சோப் போட்டாலும் நாத்தம் போவாது. நிறைய பேர் அழுவுன முட்டையா இருக்கிறீங்க. ஏன் தம்பி அழுவுன முட்டையா இருக்கா? கண்ணு ஏன் சுத்தமா இல்ல? அழகா தானே படைச்சிருக்கிறாரு. கண்ணு ஏன் அப்படி ஒருமா இச்சையா அசுத்தமா அருவருப்பா ஏன்ப்பா பாக்குது? நல்லா தானே கண்ணை வச்சிருக்கிறாரு. கண்ணை தடை பாருங்க, நல்லா தான் இருக்குது. ஏன் ஆபாசமா பாக்குறா? ஏன் இச்சையா பாக்குறா? நல்லா தானே இருக்கு. கண்ணை தொட்டு பாருங்க, கண்ணு நல்லா தான் இருக்குது, பல்லாம் தெரியல. சூப்பரான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. ஏன் சூப்பர் இல்லாம இருக்கிறீங்க? புரிய மாட்டேங்குது. எலும்பின்னு போமா, எலிமினன்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீடித்த வாழ்வீங்க, சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் வீடுலாம் இனி அலைய மாட்டீங்க, அலைய மாட்டீங்க. கீழ்ப்படிஞ்சா என்ன பழையன முள்ளுலாம் வந்தா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவீங்க. முள்ளு குத்துனா பிடுங்குவீங்க, எறிவீங்க, போயிட்டே இருப்பீங்க. சரியா? நீ சொன்னா நடக்கும். ஏன் தெரியுமா? உயிர் கெத்து. எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இந்த அப்பா உலகத்தில் உள்ள அப்பா, அந்த அப்பா இல்லை. கஷ்டப்பட்டு டீ ஒன்றும் குடிக்காம அப்படிதான் வளர்த்தாங்க, வேலை செஞ்சு. இப்போ 83 வயசு தாண்டி போச்சு. ஒத்த ரூம்ல தான் இருக்காங்க. சரியா? போய் பார்க்கணுன்னா புதியமுத்தூர்ல அட்ரஸ் தரேன், போய் பார்த்துருவாங்க. ஒரு ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. நிறைய லட்சக்கணக்காக பணத்தெல்லாம் அந்த உள்ள வச்சிருந்ததை நான் பார்த்துருக்குறேன். சரி, ஆயிரக்கணக்காக ரூபாய் கட்டி கட்டி உள்ள வச்சு நான் உரிவுன நாள்லாம் இருக்குது. இப்போ நேற்றுக்கு தாயார் மூச்சில் ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து விட்டேன், அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஏன்டா என்ன தருமா ஃபோனில் கேட்டா, வேமா உனக்கே நிறைய தேவை இருக்குல்ல, அம்மா நீ கொடுத்து விட்டா. தம்பி, அப்படிதான் காலம் மாறிட்டு போயிட்டு இருக்கும். இந்த உலகெல்லாம் அப்படிதான், எல்லாம் பொய்யா போயிட்டு இருக்குது. சரியா?
எல்லாம் மாயையா போயிட்டு இருக்குது. சூப்பர் டேஸ்ட் உள்ள அப்பா இருக்கிறார், வாழ்க்கையை சூப்பராக்க. ஹீரோ. நீ ஹீரோவா சீரோவா யோசித்து பார். நான் ஹீரோ. இத்தனை பேரை வச்சு மேய்க்கிறதுனால நான் ஹீரோன்னு நினைக்காதுங்க, நான் ஹீரோவா மாறிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்பா இருக்கிறாரா உள்ள? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் ஆசை இல்ல நீங்க தான்ப்பா சொல்ல முடியுமா? என் அழகெல்லாம் நீங்க தான்ப்பா சொல்ல முடியுமா? பைத்தியம். உலகத்தை கலக்கிட்டு போயிடலாம். ஒரு வாழ்க்கை சந்தன கட்டையை உரசும் போது மனம் வர்றது மாதிரி வாழ்க்கை மனம் வீசிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ண மூடுவோமா? அற்புதம் நடக்குது. எந்த இடத்துல வலி இருக்குதோ டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். வலியை பாண்டி விசுவாசமா சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் சொல்ல போறேன், அற்புதம் நடக்க போகுது. எந்த இடத்துல வலி வேதனை இருந்தாலும் இப்ப இயேசுவின் நாமத்துல விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் அப்படி நடக்கட்டுப்பா. போட்டு வலி, தலைவலிய மாறிப்போ. எத்தனை வருஷம் தலைவலியா இருந்தாலும் உன்னை பிடுங்குகிறேன் இயேசுவின் நாமத்துல. சுகர் பிரஷர் எல்லாம் வேரோட அழிஞ்சு போ. கொலஸ்ட்ரால் எல்லாம், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் வேரோட கரைஞ்சு போய் இயேசுவின் நாமத்துல. உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படுது. நல்லா ஜீவனை தர்றாரு. கிட்னி நல்லா செயல்படும், நுரையீரல் செயல்படும், இருதயம் செயல்படும். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலைய. பாதுகாப்பு உண்டாகுது. எங்க போனாலும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஒருத்தரையும் சத்துரு தொட முடியாது, தீமை தொட முடியாதுப்பா, தீங்கு தொட முடியாது, கெட்ட கெட்ட காரியங்கள் இவங்களை தொட முடியாது, கெட்ட சொப்பனங்கள் வர முடியாது. எங்களுக்கு விரோதமா இவர்களுக்கு விரோதமா எழும்பப்படுகிற மந்திர வல்லமையெல்லாம் தவிடுபடியாய் மாறட்டும். பில்லி சூன்ய வல்லமைகள் எல்லாம் தெரிப்புண்டு போட்டு இயேசுவின் நாமத்தினால. நல்லா வாய் திறந்து துதிங்க. இயேசுவேண்டி கூப்பிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான் இயேசுவேண்டி கூப்பிடுங்க. இயேசுவே உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க. அப்பா இருதயத்தை திறந்து இயேசுவேண்டி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. நல்லா வாய் திறந்து துதிங்கப்பா, வாய் திறந்து துதிங்க. விடுதலை வாசல திறக்கிறார், அற்புதம் நடக்குது. பயப்படாதே, பயப்படாத. எத்தனை பிசாசு வந்தாலும் ஒன்று அழிக்க முடியாது. நல்ல வாய் திறந்து துதிங்க. எஸ்லா, நன்றி 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 நன்றி. தகப்பனே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேசுகிற ராஜா. யார் பாத்திரம் எல்லாம் திறந்துருச்சுச்சோ அந்த பாத்திரம் எல்லாம் நரம்பட்டு இப்ப நரம்புது. யார் உள்ளெல்லாம் திறந்துருச்சுச்சோ நிரப்புறாரு. இருதயம் திறந்திருந்த உள்ளங்களை நிரப்புறாரு. பாத்திரம் நரம்புது, பாத்திரத்தை நிரப்புறாரு. உள்ள ஆயத்தமா இருந்த பாத்திரங்களை அப்பா நிரப்புறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் மேல. ஆமென் ஆமென். அவர் கையில சாவி இருக்குது, திறந்து விடுறாரு. அப்பா சாவியை வச்சு திறந்து விடுறாரு. அப்பா திறந்ததை உலகம் பூட்ட முடியாது, மனுஷன் பூட்ட முடியாது. பயப்படாத, பயப்படாத. ஆமென் ஹல்லேலூயா. உனக்காக திறந்த வாசல உன்னை விட்டுட்டு அப்பா பூட்டுவாரு. அப்ப மனுஷன் திறந்து உள்ள வர முடியாது. உனக்கு ஒரு பாதுகாப்பை தர்றாரு, உனக்கு ஒரு பாதுகாப்பை தர்றாரு. கர்த்தருடைய அக்கினி மேல வருது, கர்த்தருடைய வல்லமை வருது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை. நாற்றம் இல்ல, வாசனையை வைக்கிறார். மனவீசுவாய், 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 மனவீசுவாய். இதுவரை வாசனை வெளியில தெரியல, இனி தெரிய போகுது, இனி தெரிய போகுது. ஏன்னா உன்னை கர்த்தர் உருவாக்கி வளர செய்திருக்கிறார். உன் வாசனை இனி வெளியில தெரிய போகுது, இனி உலகத்துக்கு தெரிய போகுது. நீ வாசனை வீச போறா, நீ வாசனை கொடுக்க போறா. நீ எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா மாறும். நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். நீ விரும்புகிறதை தகப்பன் செய்வார். பெற்றுக்க, இயேசுவின் நாமத்துல பெற்றுக்க. எத்தனை பேர் சுதந்திரிக்கிறீங்க? எத்தனை பேர் சுதந்திரிக்கிறீங்க? உயர்வு 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 உயர்வு. நன்றி உமக்கு, நன்றிப்பா உமக்கு, நன்றிப்பா உமக்கு, நன்றி நன்றி ராஜா. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா, மனதார மன நிறைவோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஐயா. எலும்பு நரம்பு தசை ரத்த நாளங்கள் இணைஞ்சு அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேசுறேன். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், பிரகாசிக்கட்டும்பா.
எங்க பிள்ளைகளை வைத்து தேசத்தை ஆசீர்வதிங்க ஐயா. அல்ல குறையாத நன்மைகளை பிள்ளைகளை அனுபவித்து இந்த பூமிக்கு உப்பா வெளிச்சமா இருக்கட்டும். கண்ணு பார்க்கட்டும், காது கேட்கட்டும்பா. அந்த வாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. திருச்சபை எல்லா குடும்பங்களையும் நினைக்கிறோம், தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம்ப்பா. எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் எங்க பிள்ளைங்க உமக்குள்ள வளரட்டும், உமக்கு பிரயோஜனமா இருக்கட்டும், உங்க அன்பில நிற்கட்டும்பா. எந்த இடத்துல இருந்தாலும் வாசனை பிள்ளைகளை அணைக்கட்டும், உங்களுடைய வாசனை பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், உங்களுடைய வாசனையில நிரப்பி பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய், சிறந்தவர்களாய், தேசத்தை அசைக்கிறவர்களாய், இனி சின்ன சின்ன துறையில் இல்லப்பா, பெரிய பெரிய அதிகாரிகளாய், உலகத்தை அசைக்கிற தீர்க்கதரிசிகளாய், உலகத்தை அசைக்கிற ஊழியர்களாய், ஊழியக்காரிகளாய் ஐயா, உலகத்துல தலை சிறந்த பாத்திரங்களாய் எங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. இவங்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி உலகத்தார் பார்க்கிற விதத்தில் எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தலையும் உயர்த்துங்கப்பா. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. சின்ன காரியத்தில் அங்கே இடம் இல்லைப்பா, பெருசா செய்யுங்க. பெருசா அவங்களுக்கு செய்ய விரும்புகிறோம். அறிவுக்கு அப்பாற்பட்டதை, யோசனைக்கு புலப்படாததை உங்க கையிலிருந்து எதிர்பார்க்கிறோம், உங்களுக்காக செய்ய விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்லா கைகளை தட்டி நல்லா சந்தோஷமா ஆமென். ஹல்லேலூயா.